ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை டிடிடியில் டயலி ஒரு ஈவோ ப்ரோக்ராம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம கால் செய்தால் டிடிடி ஈவோ கிட்ட டைரெக்டாக நமக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், சஜஷன் இருந்தால் தெரியப்படுத்தலாம். அந்த ப்ரோக்ராம் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது. பிப்ரவரி 2ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபோன் நம்பர் 087722632661. இந்த நம்பருக்கு நம்ம கால் செய்து தமிழ்லையும் பேசலாம், இங்கிலீஷ்லேயும் பேசலாம். டிடிடி ஈவோ கிட்ட டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கன்வீனியண்ட்டான லாங்குவேஜில் பேசலாம். இந்த ப்ரோக்ராமில் டிடிடி ஈவோவும் ரத சப்தமி சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் தெரியப்படுத்துவாங்க. இந்த ப்ரோக்ராமை எஸ்பிசி சேனல் தெலுங்கில் லைவாகவும் டெலிகாஸ்ட் செய்வாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் டிடிடி ஈவோ கிட்ட டிவோட்டிஸ் கேட்ட கொஸ்டின்ஸும் அதுக்கு அவர் கொடுத்த ரிப்ளைஸும் ஈவோ சொன்ன முக்கியமான அந்த இன்ஃபர்மேஷனும் ஹைலைட்ஸ் இந்த ப்ரோக்ராமோடது நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தோட டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் பிப்ரவரி 2ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபோன் நம்பர் 087722632661. அடுத்து கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இன்னும் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு காலையில் திருப்பதியில் நாளைக்கே சுவாமி தரிசனம் பார்க்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா ஒரு 3 to 4 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரமேட்டில் திவ்ய தேசன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. சாயந்தரம் 5:30 மணி போல் கவுண்டர் மூடிடுவாங்க. நாளைக்கு காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையிலையும் கோவிந்தராஜ சுவாமி சோட்டிலையும் டோக்கன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தேசன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். முன்னோர் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் திருமலாவில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா கவுண்டர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் சாயந்தரம் ஒரு ரூம்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் ரூம் எடுக்க போகிறீங்கன்னா காலையிலலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிடிடியோட ரூம்ஸே கிடைக்கும். சாயந்தரமும் செக் பண்ணி பாருங்கள். கவுண்டர் ஓப்பனில் இருந்தால் அவைலபிளாக இருந்தால் ரூம்ஸ் கொடுப்பாங்க. இருந்தாலும் காலையில் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். ஆனால் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். காலையில் 11 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் ஒரிஜினல் ஆதார் வச்சுக்கிட்டு க்யூவில் நின்னா ஏதாச்சும் ஒரு சேவால் நம்ம பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணுறது இலவசம். சாயந்தரம் போல் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாள் காலையில் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்த்துட்டு வரலாம். ஸோ எப்போ திருப்பதிக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்மக்கிட்ட வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்லாம் இருக்குது இல்லை அந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏப்ரல் மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணணும். ஆன்லைன்லேயே 300 ரூபாய் ஸ்பெஷல் இன்டிடேஷன் டிக்கெட் அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு 12 மணி போல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி காமிக்கும். இப்போ இல்லை, ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இனி இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணணும். பட் பஸ்ஸில் போகிறது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ்ஆர்டிசி சென்னை டு திருமலா போட்டு பாருங்கள். நைட்டு ஒரு 12 மணி போல் அவைலபிலிட்டி காமிக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு அடுத்தடுத்த நாளைக்கு இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. வர்ச்சுவல் சேவா ஒரு சில டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது ஏப்ரல் மாதத்துக்கு. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,135 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.78 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 19,004 பேர். வெதர் நார்மலாக இருக்குது. ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமமும் அதற்குண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் எப்போ வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.